ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர். நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வந்திருக்கிறோன்னா மேலே, அதாவது செடிகளை விட அந்த களை செடிகள் செடிகள் கூட நிறைய வந்துருச்சுங்க. அதையெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தினா தான் நம்ம செடி நல்லா growth ஆரோக்கியமா வளரு. அந்த பணி தான் இன்னைக்கு சண்டே தெய்வங்கனால அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு இன்னைக்கு வந்துருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். செடி இறுகிட்டா வேர்கள் இறங்குறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப தாமதமாகும், செடி வளர்ச்சியும் தடைபடு. அந்த மாதிரி டைம்ல நம்ம செடி வளர்ச்சிக்கு இந்த மாதிரி வேலையில எல்லாம் இடையில ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நாள் ஒரு மாசம் அந்த மாதிரி இடையில விட்டு நம்ம செஞ்சோம்னா செடி வச்சு வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அந்த பண்ணிட்டு நம்ம செய்ய போறோம். இப்ப நம்ம களைகளை நீக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு செடிக்குள்ள பாருங்க கீரை செடி இந்த மாதிரி நிறைய களைகள் அதிகமா வந்துருச்சு. பாருங்க, இது வச்சது ஒரு கொத்தவரங்க செடி தான் நம்ம இதுல வச்சிருக்கிறேன். கூட பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற கீரை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் பார்த்தாலும் இந்த கீரையோட வளர்ச்சினா இந்த செடியோட வளர்ச்சி தடைபடுது. இடையில தக்காளி செடி வந்துருக்குது, கீரை செடி வந்துருக்குது. நம்ம இப்ப இந்த களைகளையெல்லாம் படிப்படியா எல்லா செடிகளையும் நீக்கிட்டு செடி வளர்ச்சிக்கு அடுத்து தொழு உரம் கொடுக்க போறோம். இப்ப அதைத்தான் ரெடி பண்ண போறோம். இப்ப களைகளை எல்லாம் நீக்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதை முடிச்சுட்டு தொழு உரம் அதையும் பாருங்க. கண்டினியூவா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா தான் நம்ம மாடித்தோட்ட பராமரிப்பு பணிகள் எப்படி செய்யறங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை தெரிஞ்சவங்க செய்யலாம், ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பாங்களே, அவங்களும் இதை பார்த்து நீங்க எப்படி பண்றதுங்கிறது பயன்படுத்திக்கலாம். ஒரு இந்த இதுல தட்டக்காய் செடி வச்சிருந்தோம். தட்டக்காய் காய்ச்சி இங்க பாருங்க, காஞ்ச விதைகளுக்கு எடுத்துருக்கிறப்ப விதைக்கு விட்டதும் பாருங்க ஓரளவு காஞ்சிச்சு. இது அடுத்து நம்ம இந்த விதைகளை பயன்படுத்திக்கலாம். நம்மளே விதைகள் வெளியில் வாங்க வேண்டியது, இந்த தட்டக்காய் விதைகள் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பாருங்க பொன்னாங்கண்ணி ஒரு செடி மாதிரி எவ்வளவு பெருசா கொடி மாதிரி பறந்துச்சு பாருங்க, ஃபுல்லா பொன்னாங்கண்ணி. இது சாப்பிட்டா எவ்வளவு நம்ம உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு இதெல்லாம் சாப்பிட்டோம். இது பாருங்க, மாட்டு சாணம் அப்படியே மக்கள் தொழு உரமா இது பண்ணி இருக்கிறோம். இப்ப நம்ம இதை இங்க பாருங்க, இது நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கறி கழிவுகள் இதெல்லாம் ஒரு பேரல் ட்ரம் மாதிரி போட்டு அது கூட மண்ணு போட்டு இங்க பாருங்க மக்க வச்சு எப்படி அடிச்சு வருங்க. காய்கறி கழிவுகள் மண்ணும் சேர்த்து மக்கி போய் இங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு பக்கமா இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தா அது எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. இதைத்தான் இதுலதான் நம்ம இந்த பாண்டு தொழு உரத்தை இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செடிக்கு அவ்வளவு ஒரு ஊட்டச்சத்து. நம்ம என்னதான் செயற்கையா என்ன மருந்து கொடுக்குறது, இந்த உரம்லாம் நமக்கு வெளியில கிடைக்கவும் கிடைக்காது. இதை நம்ம தான் தயார் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, உங்களுக்கு அன்றாட காய்கறி கழிவுகளே போதும். கொஞ்சம் மண்ணு கலந்து இப்படி வச்சிங்கன்னா நல்லா மக்க விட்டு ரொம்ப வேற. நம்ம சீனி கொய்யா செடியில இவருக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குதான், பூ வரக்க ஆரம்பிச்சிருச்சு சீனி கொய்யாவில. இப்ப இந்த மண்ணு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இறுகிடுச்சு மண்ணு. அந்த மண்ணை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அப்படியே வேருக்கு ரொம்ப வேர்ல படாம அப்படியே மேல மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம தோட்டங்கள எல்லாம் அந்த வரப்பு களை வெட்டி மண்ணு சேர்த்துவாங்க செடிகளுக்குலாம், அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். பாருங்க, மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த உரத்தை அதுல சேர்த்து போறப்போ நம்ம அப்பதான் செடியோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா செடியோட வளர்ச்சி ரிசல்ட் நல்லா இருக்கும். ரொம்பவே வேண்டியது இல்லைங்க, ஒரு அளவா எல்லா செடியிலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். ஏன்னா அப்பப்போ நம்ம கொடுத்துட்டே வரும்போது என்ன செடியோட வளர்ச்சி தடைபடாம வளர்ச்சி நல்லா நமக்கு ஏதோ பூவா இருந்தாலும் சரி காயா இருந்தாலும் சரி நமக்கு தொடர்ச்சியை கிடைச்சிட்டே இருக்கும். செடி எப்பவுமே வளர்ச்சி அடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பராமரிப்பு பணிகளே செஞ்சுட்டு வந்ததை செடி ஊக்கமா அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம கலந்துட்டோம். இது பாருங்க ரோஜா மல்லி, அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம்ல, ரோஜா மல்லி, அந்த மல்லிக்கும் நம்ம உரம் கொடுக்குறப்போ அப்பதான் கலங்குற இது கரெக்டா அது சரியா இருக்கும். இது பாருங்க கொத்தவரங்க செடி நம்ம வீட்டுல வச்சோம், ஆல்ரெடி காய்க்கு வந்துருச்சு. இங்க வரும் காய் பிடிச்சிருச்சு செடியில் நிறையா. இது ஃபுல்லா காய் வந்துருச்சு வருங்கிட்ட. இந்த செடி நல்லா வளர்ச்சி அடைஞ்சுன்னா நம்ம ஹைட் 6 உயரத்துக்கு நிற்கும். நமக்கு ஈக்குவலா இருக்கு செடியோட வளர்ச்சி. அவ்வளவு உயரமா வரக்கூடிய செடி தொடர்ச்சி நம்ம காய்க்கு கிடைச்சிட்டே இருக்கு. கொத்தவரங்காய் நல்லா சத்தான இதுதான் நமக்கு. அதுக்கு நம்ம உரம் கொடுக்குறோம். இப்போ நீங்களும் உங்க மாடி தோட்டத்துல இல்லையானு கவலைப்படவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்துக்காக ஒரு 2 மணி நேரம் நம்ம ஒதுக்கிட்டா வேற வழி இல்லை. நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ யூடியூப் ப்ரொமோட் பண்ணு.